ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் ஸ்ரீ கலகேஷ் சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலகேஷ் சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலகேஷ் சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கனகப்பட்டி சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கனகப்பட்டி சித்தர் நமோ நமக. ஸ்ரீ கனகப்பட்டி சித்தர் நமோ நமக. எங்கள் அப்பன் முருகப்பெருமாள் பள்ளையாண்டவர் தண்டாயுதபாணி நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாள் ஆச்சு சமையல். 2 நாளா சண்டே போட்டதோட சரின்னு நினைக்கிறேன். நேற்று போடல வீடியோ. சண்டே முருங்கைக்கீரை எல்லாம் பொடி போட்டு நம்ம உருண்டை செஞ்சோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ நம்ம செடியில் விளைஞ்ச கீரை எல்லாமே, அதாவது கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். கீரை கடைஞ்சிட்டுங்க நல்லா. கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பண்ணைக்கீரை, குப்பைக்கீரை, இந்த குப்பைமேனி இல்லை, குப்பைக்கீரைன்னு வாங்க, தண்டுக்கீரை, அதுக்கு அடுத்தது முருங்கைக்கீரை. இது மட்டும் போடலைங்க, நம்ம புளிச்சிக்கீரை மட்டும் போடல, அதை அப்படியே விட்டேன். சரி, அது நிறைய துளுத்து வருது, அது தனியாக கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் தக்காளி போடல. தக்காளி வாங்கிறதுக்கு மறந்துட்டேன். நைட்டு வரும்போதே எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு படபடப்பாக இருந்தது, அப்படியே வந்துட்டேன். வயிறெல்லாம் கலக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று காலையில் தயிர் போட்டு கரைச்சி குடிச்சிட்டு போனேன். அதோட சரி மதியானம் இந்த கடையில் நம்ம ஃப்ரெண்டு உட்காருவாங்க, அந்த அக்காவங்கெல்லாம், அவங்க சரி மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சரி புரோட்டா வாங்கிட்டு வரலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 புரோட்டா வாங்கிட்டு வந்து வச்சு, அது ஒரு 5 மணிலேருந்தே எனக்கு செட் ஆகல. ரொம்ப நாளாக ஆகிடுச்சு புரோட்டாவெல்லாம் இப்போ சாப்பிட்றதில்ல. நானே சப்பாத்தி செஞ்சு கூட ரொம்ப நாள் ஆச்சு. சனிக்கிழமை சப்பாத்தி செஞ்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால் அதிகமாக ஒத்துக்கிறதில்ல. இப்போ அது ஒரு மாதிரியாக இருந்தனால காஃபிக்காரும் வரலைங்களா, அது என்ன லோ ஆகிடுச்சா என்னான்னு தெரில. லோ பிபி இருந்து இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. டக்கு லைட்டாக நீங்கள் சுகரு இதாக ஒரு மாதிரி இருக்குது, பார்த்துக்காங்கன்னாங்க. நான் சுகரு அதிகமாக எடுத்துக்கிறதில்ல. காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று, ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு ஒரு காஃபி. இப்போ டீ மாற்றிக்கிட்டேன். சாயந்தரம் ஒரு 6:45 இந்த மாதிரி தான் இருக்கேன். ஸ்வீட்டு எதுவுமே இல்லை. முன்னையாவது நினச்சா ஏதாவது ஸ்வீட் செய்வேன். அதனால் நேற்று கொஞ்சம் படபடப்பாக இருந்தது. இது எதுனாலன்னு தெரில, டக்குன்னு வீட்டுக்கு பூந்தடிச்சு வந்துட்டேன். அதனால் நேற்று அந்த மாதிரி ஆனதுனால நைட்டு விட்டேன். நைட்டு பாருங்கள், 5 இட்லி வாங்கிட்டு வந்தேன். இந்த பையன்தான் நம்ம வீட்டில் குடிக்கிறவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தான் பையன். அதில் 3 இட்லி சாப்பிட்றதுக்கு டங்கு வால் கலந்து போயிடுச்சு. இது 2 இட்லி பாருங்கள், அப்படியே கல் அடித்தா செண்டு மாதிரி இருக்குது. வீட்டில் செய்கிறவங்க தான் அது. அதெல்லாம் சாம்பார் சட்னி, எல்லாம் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி தான் சாப்பிட்டேன். 3 இட்லி போட்டு இது 2 இட்லி அப்படியே வச்சுட்டேன். கீரை கடைஞ்சேன். இன்றைக்கி ஒரு 5-6 வகை கீரையை போட்டு கடைஞ்சி வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியலுங்க. பீட்ரூட்டும் அவரைக்காயும், செடியில் விட்ட அவரைக்காயும் பீட்ரூட்டும் பொரியல் பண்ணிட்டேன். சாப்பாடு வச்சுருக்கிறேன் மத்தியானம் கொண்டு போகிறதுக்கு. இப்போ டிக்கர்ஷன் காலையில் என்னோடய ரெகுலர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. 2:30 போட்டு கஞ்சி இருக்குது. இந்த 2 இட்லி இப்போ சாப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு ஓட வேண்டியது தான். மத்தியானத்துக்கு தான் பொரியலும் சாப்பாடும். ஏன்னா அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்குது. தக்காளி இன்றைக்கி வத்தல் போடலான்னு நினச்சேங்க. கடைசிக்கு பார்த்தா அப்புறம் மோடமாக இருக்குது, ஒன்றும் முடியல. நம்ம நினைக்கிற இன்றைக்கி எதுவுமே செய்ய விடாமல் போயிட்டு இருக்குது. செடியில் பாருங்கள், அழகான பூங்கெல்லாம் பூத்துருக்கு. செவ்வரளி, சாண்டல் கலர், அரளி, இது எல்லாமே செமையாக இருக்குது. அது கூட சங்குப்பூ ஒரு 5 பூ பூத்துருக்கு. எல்லாமே நான் தூரமாக எடுத்துட்டுக்கிறேன். அதனால் பாருங்கள், நம்ம செடியில் இப்போ நம்ம வச்சு கரிசலாங்கண்ணி
செடியிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி. அந்த தண்ணியெல்லாம் அலசி இப்போ செடியில் ஊற்றிருக்கிறேன். அது நிறைய வரட்டும்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த ஐயனை, இந்த அம்மையை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களை கொண்டு வந்து வச்சேன். இப்போ நான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அது அப்படியே பாருங்கள் காய்ஞ்சிருச்சு. அது அப்படியே விட்டு 2 துளுக்கு மட்டும் இருக்குது. அது பாருங்கள். இதெல்லாம் கொட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செவ்வரளி இது வந்து பெரிய செம்பருத்திங்க. வந்து இந்த நம்ம செம்பருத்தி இப்போ தான் போட்டிருக்கிறா. இங்கே எல்லாமே வந்து வச்சுருக்க சங்குப்பூ பாருங்க. மல்லி, குண்டு மல்லி, ஒரு மல்லினாலே அழகாகுது. நமக்குன்னு எங்கள் அம்மா பரமேஸ்வரி பாருங்கள். பசுமை எல்லாமே மல்லி, ராமர் பண்ணாது. இவங்கள தாங்க யாரோ வந்து பழி வச்சு கொண்டுட்டாங்க. கருகிடுச்சு. இது நல்லா துளுத்து பெரிய நெல்லிக்காய் தாங்க. இதில் எல்லாம் பூ விட்டு வந்துச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே மரமே பாதியில் வந்து கருகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து மக்கள் நல்ல மக்கள் இருக்காங்க. எல்லாமே ரேஷன் கடையில் வாங்கினதில்ல. கரும்பு வந்து கட் பண்ணி வச்சேன். 2 இடத்துல வச்சேன். மாஞ்செடியோடு வந்துடுச்சு. எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து 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 செய்வேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செடி கொடிகளோட பேசி. தேங்காய் வந்து ஒரு இது உடைச்சேன். அதை அப்படியே மிக்ஸியில் போட்டு இப்போ நான் உள்ளே வச்சுட்டு போயிடுவேன். கொஞ்ச நேரம் வெயில் வச்சு அப்படியே எடுத்துட்டு நான் உள்ள வச்சுட்டு போயிடுவேன். அப்படியே குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்வேன். நீங்களாம் யார் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஃபனும் இது தான், சமையலும் இது தான். பாய் மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்கள இந்த வீடியோ சின்னதாங்க. இது எல்லாமே நம்ம வந்து நம்ம இயல்பாக செய்கிறது தான். நம்ம அன்றாட உணவு தான். இந்த மாதிரி நான் சாப்பாடு வடிச்சிடுறேன். குக்கரில் வைக்கிறதில்ல. இப்போ குக்கர் இருக்குது, பிளாக் கலர் குக்கரு பெருசு, 15 லிட்டரு இது இருக்குது. என்னைக்கு இந்த பாத்திரம் வந்தாங்களோ அதிகமாக வானில் அது இதுன்னெல்லாம் கொஞ்சம் ஹேர் கட்டிட்டேன். ஏன்னா இதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு 2த்துக்கும் வச்சுருக்கறதுனால இது ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். சாப்பாடு வடிக்கிறது எல்லாமே சில்வரில் வடிச்சிக்கிறேன். எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் நமக்கு கேர் எடுத்து பண்ணிக்கலாம் டைம் இருக்கும்போது. யாரும் இந்த மாதிரி பெரிய ஒன்றும் பண்ணாமல் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க. நம்ம வீட்டில் சிம்பிளாக தான். நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சலிச்சு போய் இப்போ ஒண்டே இருக்கும்போது விட்டேன். இப்போ செஞ்சு வச்சுருக்கிறது கூட சின்னவன் இருக்கான். அவன் வந்து சாப்பிட்ணுன்றதுக்கோசரம் தான் செஞ்சு வைக்கிறேன். நைட்டு வந்து பார்த்தா தாங்க தெரியும் அவன் என்ன பண்ணுறான் ஏதுன்னு சொல்லிட்டு. பாய் மக்களே, நீங்கள்லாம் யார் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறீங்களோ எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பெருசாக இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டில் அன்றாட செய்கிறத வந்து இப்படி தான் நம்ம பொழப்பு ஓடிட்டு இருக்குது. இதை திருப்தியாக எடுத்துகிட்டு நம்ம ஓடிட்டே இருக்கலாம். அன்ற அந்த அம்மையும் அந்த அப்பன் எனக்கு இன்றைக்கு வந்து சபரிமலை சாஸ்தா அவர் மூலிமா இன்றைக்கி எனக்கு அனுகிரகம் கிடைக்கும் போது அவரை நான் வழிபடுறேன். நீங்களும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் அவங்கவுங்களுக்கு குலதெய்வத்தை வேண்டிட்டு அன்றாட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் என்னோடய கடைக்கு போயிட்டு என்னோடய வேலையை நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாய் மக்களே, நமோ நமக.